ஹாய் ஆல் விடிஞ்சா தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உழவர் சந்தைக்கு போய் காயெல்லாம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் ஆத்துக்காரரும் வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. வந்து பார்த்தா எல்லாரும் ஃபோனை காதில் வச்சுட்டு இருக்காங்க. என்ற பார்த்துக்கறதுக்கு மட்டும்தான் அந்த நிலமைன்னு நினச்சேன். பார்த்தாக்கா எல்லார் வீட்லேயும் அப்படி தான் பொண்டாட்டிங்க இருப்பாங்க போல. சரி நம்ம வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா வெண்டைக்காய் நல்லதா போடுங்கக்கா அப்படின்னாக்க உடச்சி பார்த்தா படக்குன்னு உடையும் அப்படின்னாங்க. அதே மாதிரியே உடஞ்சிது. அப்புறம் கொஞ்சம் அவரக்காய் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி வாங்கியாச்சு. நாங்கள் எப்பயுமே சந்தைக்கு போகிறப்ப பை எடுத்துகிட்டு போயிடுவோம். நீங்களும் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிருவோம். போன இடத்துல நம்ம இயற்கை விவசாயி ஒருத்தவரை பார்த்தாச்சு. அவர்கிட்ட கொஞ்சம் காய்கறிலாம் வாங்கிட்டு இந்த கீரை பார்த்து வந்தாச்சு. என்னென்ன கீரைக்கா இருக்குது அப்படின்னாக்கா உனக்கு என்ன கீரை வேணுங்க கண்ணு எல்லா கீரையும் இருக்குது அப்படின்னாங்க. சரி எல்லாத்துலேயும் ஒவ்வொரு கத்தையை எடுத்து போடுங்க அப்படின்னு சொன்னேன். அரைக்கீரை சிறுகீரை பாலக்கீரைன்னு அந்த கட்டை எல்லா கீரையும் வாங்கிட்டு இந்த சைடு வந்தாக்கா லைன் கீரை வித்துட்டு இருந்தாங்க. அதுவும் 2 3 கத்தை எடுத்து வச்சுட்டு இந்த சைடு விரும்மாண்டி மாதிரி உடனே ஸ்டைலாக இளநீ சீவிட்டு இருந்தாரு. அண்ணா நமக்கு ஒரு நல்ல இளநியாக சீவுங்க அப்படின்னு அவரும் சூப்பராக சீவி கொடுத்துட்டாரு. வெறும் வயிற்றுல அந்த இளநீ குடிக்கிறப்ப தேவாமிரதமாக குடலை போய் தொட்டுட்டு வந்துச்சுங்க. அதை 2 வெட்டி கொடுத்தாங்க. அதுக்குள்ளே வழுக்கு தேங்காய் இருந்தது. அதெல்லாம் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா சின்னதாக லைக் போட்டு என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.